கிராம மிஷனரி இயக்கம் வழங்கும் கிராமிய நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கிராம மிஷனரி இயக்கம் கடந்த 27 ஆண்டுகளாக சிறுவர் மற்றும் வாலிபர் மத்தியில் ஊழியம் செய்து வருகிறது. 800க்கும் மேற்பட்ட மிஷனரிகளோடு தமிழ்நாட்டில் உள்ள 38 மாவட்டங்கள் உட்பட ஆந்திரா, ஒடிசா, கர்நாடகா, சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் மற்றும் மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களிலும் நற்செய்தி பணியை செய்து வருகிறது. எமது இலக்கு 1,00,000 கிராமங்கள், 7,000 மிஷனரிகள், ஒவ்வொரு மாநிலத்திலும் 500 மிஷனரிகள். எமது தரிசனம் என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்ற வசனத்தின்படி கிராமங்களில் உள்ள சிறுவர் மற்றும் வாலிபர்களை கிறிஸ்துவுக்குள் வழிநடத்தி அவர்கள் மூலம் கிராமங்களை சுவிசேஷ மயமாக்குதல், சந்திக்கப்படும் சிறுவர் மற்றும் வாலிபர்களை நாளைய தலைவர்களாகவும் ஊழியர்களாகவும் உருவாக்குதல், ஒவ்வொரு கிறிஸ்தவரையும் ஆத்தும ஆதாயம் செய்கிறவராக மாற்றுதல். இப்பொழுதும் எமது நிகழ்ச்சிகளை ஜெபத்துடன் பார்த்து பயனடையுங்கள். செயல்படும் கிறிஸ்தவர்களாக தேவனுக்கு உங்களை அர்ப்பணிப்பது உறுதி. பசித்தோருக்கு உணவு. நான் பசியாயிருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள் என்றார் இயேசு கிறிஸ்து. நம்மை சுற்றியுள்ள பசியோடு இருக்கும் ஜனங்களுக்கு உணவளிக்க வேண்டும் என்று தேவன் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். இதன்படி கிராம மிஷனரி இயக்கத்திலே பல ஆண்டுகளாக பசித்தோருக்கு உணவளிக்கும் திட்டத்தின் கீழ் நமது கெத்செமனே வளாகத்திலும் நமது பணித்தளங்களிலும் தினமும் நூற்றுக்கணக்கானோருக்கு உணவளித்து வருகிறோம். ஆதரவற்றோர், வயதானோர், மனநிலை பாதிக்கப்பட்டோர், திக்கற்றோர், ரோட்டோரங்களில் உள்ளவர்கள் என உணவை பெறுபவர்கள் ஆத்துமாவில் விடுதலையடைய ஜெபியுங்கள். தேவனுக்கு பிரியமான இந்த பணியை உங்கள் காணிக்கையினால் தாங்க முன்வாருங்கள். நீங்களும் உங்கள் குடும்பத்திற்கு சமைக்கும் உணவிலே கொஞ்சம் அதிகம் சமைத்து வேலைக்கு போகும் வழியில் 2 3 பேருக்கோ கொடுக்கலாமே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசலாமா? நம்ம எல்லாரோட அக்கௌண்ட்லயும் 86,400 ரூபா கிரெடிட் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். டெய்லியும் இதே மாதிரி 86,400 ரூபா கிரெடிட் ஆகுது. அதை யாரு கிரெடிட் பண்றான்னு கூட நம்மளுக்கு தெரியல. ஆனா அதுக்கு அடுத்த நாள் அந்த காசு எல்லாமே மறைஞ்சு போயிருது. அப்ப நம்ம என்ன செய்வோம்? அன்னைக்கு நம்மளுக்கு கிடைச்ச பணத்தை எப்படியாவது செலவழிச்சிடணும் தான் பார்ப்போம். அதே போலதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஏசப்பா கூட நம்மளுக்கு 86,400 செகண்ட்ஸை டெய்லியும் தராங்க. அதை நம்ம எப்படி செலவழிக்கிறோம்? நம்ம பணத்தை செலவழிச்சா கூட திரும்பியும் சம்பாதிச்சுக்கலாம். ஆனா நம்மளுக்கு கிடைச்ச டைமை நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோம்னா அது நம்மளுக்கு திரும்ப கிடைக்கவே கிடைக்காது. காலம் பொன் போன்றது. அதை வேஸ்ட் பண்ணாம யூஸ்ஃபுல்லா ஸ்பெண்ட் பண்ணுங்க. எல்லாத்துக்கும் பிரேஸ் தரா. என் பேர் ஜெயஸ்ரீ. நான் 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். எல்லாரும் இப்போ ஒரு வசனம் சொல்லுவோமா? கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைவேன். அவர் என் புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தனி என்னை போய் விடுகிறார். சங்கீதம் 23:1-2. என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைவேன். அவர் என் புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்டிகள் கண்டையால் என் கொண்டு போய் விடுகிறார். நான் மறந்த இறுதி பள்ளத்தக்கரை நடந்தாலும் பொல்லாது பயப்படுவேன். தேவரே என்னோடு கோடு தைக்கிறேன். உங்களது கோடு தடிவன் சத்தருக்கு உம்பாவ எனக்கு ஒரு பண்டிகை ஆய்த்து பதிவிடுவோம். பாத்திரோ ஏறி வழியே ஜீவோல நாளெல்லாம் அம்பையும் கிளையும் சொல்லணும். நான் வீட்டிலே நீடித்த நாட்களை இட்டிப்பே. ஆமே. சங்கீதம் 23:1 ஆலோசனை. ஆமே. தப்பன் புத்தியை கேள், உன் தாயின் கோபத்தை தள்ளாதே. நீதிமொழிக்கு 1:8. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். லூக்கா 19:10. இந்த வசனத்துக்கான ஆக்ஷனை பார்க்கலாமா? இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே
மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். லூக்கா 19:10. நம்மளை சுத்தி ஒரு உலகம் இருக்குல்லங்க, அந்த உலகத்திற்கு உண்மையான ஆண்டவரை காண்பிச்சு கொடுக்கணும்ல, அதற்கு நாம் பிரயாசப்படணும். உங்க உலகத்துல இருக்கிறவங்களுடைய பேர்களை சொல்லி எழுதி அவங்களுக்காக முதல்ல ஜெபிக்க தொடங்குங்க. முதல்ல உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையுடைய முடிவு எப்படி இருக்கணும்? ஓ மூலியமா அநேக ரட்சிக்கப்பட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் கொடுக்கணும். உன்னுடைய உலகத்துல ஜீவிக்கிற நண்பர்கள்ல, உறவுக்காரங்கள ரட்சிக்கப்படாதவங்க இருக்காங்கன்னா காரணம் நீயும் தாங்க. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே கிராம மிஸ்டர் இயக்க குடும்பத்தின் சார்பாக கிராமிய நேரம் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். அல்லேலூயா. நீங்க நல்லா இருக்கிறீங்களா? உங்களுக்காக நீங்கள் அனுப்புகிற ஜெப குறிப்புகளுக்காக நாங்கள் கருத்தாய் ஜெபித்து வருகிறோம். நீங்களும் எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்கள் ஜெபத்தை கேட்டு நம்முடைய காலங்களிலேயே ஒரு எழுப்புதலை நம்ம பார்க்கணுங்க. நான் என்ன தெரியுமா ஜெபம் பண்ணுறேன்? ஏசப்பா, நான் சாகிறதுக்குள்ள 7000 மிஸ்டரிகள் எனக்கு தாங்க, 1,00,000 கிராமங்களை உங்கள் சொந்தமாக மாற்றுங்கன்னு சொல்லி நான் ஜெபிக்கிறேன். நீங்களும் ஜெபம் பண்ணுங்க. உங்கள் ஜெபத்தை கேட்பாருங்க. நம்முடைய காலங்களே ஒரு எழுப்புதலை நம்ம கண்ணு பார்க்கணுங்க. நான் செத்த பிறகு நீங்கள் செத்த பிறகு எழுப்புதல் வருமா தெரிலங்க. இப்படியே சொல்லி சொல்லி நிறைய முன்னோர்கள் போயிட்டாங்க. ஆனால் நான் என்ன தெரியுமா விரும்புகிறேன்? நான் சாகிறதுக்குள்ளே ஒரு எழுப்புதலை பார்க்கணும்னு சொல்லி நான் விரும்புகிறேங்க. அல்லேலூயா. அதற்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதை நம்ம செய்யணுங்க. சும்மா வெட்டி முறிக்கிற வேலையை அங்கே செய்ய போகிறோம். சும்மா ஜெபிக்க வேண்டிதான், பரிசுத்தமாக வாழ வேண்டிதான். நம்மகிட்ட இருக்கிற தாளந்துகளை ஆண்டவருக்காக, ஆண்டவருடைய நாம மகிமைக்காக பயன்படுத்த வேண்டிதான். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார், பெரிய ஒரு எழுப்புதலை காண செய்வார். இப்பொழுதும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படி ஒரு விசை கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். பேசுவது நீங்கள் அல்ல, பரிசுத்த ஆவியானவரே என்று எழுதியிருக்கிறதே. எங்கள் ஒவ்வொருவரோடு கூட உம்முடைய வார்த்தைகளை கொண்டு நீர் பேசும், நீர் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். பாருங்கள், இன்றைக்கு உங்களோடு கூட பேசும்படி ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்த போது செய்தியுடைய தலைப்பாக நான் என்ன எழுதியிருக்கேன் தெரியுமா? என்னுடைய உலகம். என்னுடைய என்ன, என் பேர் என்ன? டேவிட் கணேசன். உலகம். எனக்கு ஒரு உலகம் இருக்குதுங்க. இன்னைக்கு காலையில் என்னுடைய கடைசி மகள் சைனி தெரசா, அவளை நான் ஸ்கூலில் ட்ராப் பண்ண காரில் போகும்போது சொன்னேன், சைனி உனக்கு ஒரு உலகம் இருக்குல்ல? என்னன்னு விசாரிச்சப்ப சொன்னேன், உனக்கு உன் உலகம் எது தெரியுமா? அவளுக்கு அப்பா, அம்மா, 2 அக்கா இருக்கிறாங்க, ஒரு தம்பி இருக்கிறான். எங்கள் ஊழியத்தில் சக மிஸ்டருடைய பிள்ளைகளோடு கூட விளையாடுவான், அவங்க கூட நேரம் செலவழிப்பான். அடுத்து கிளாஸுக்கு போயிட்டா கிளாஸில் ஒரு செட்டு வச்சுருக்கிறா, ஒரு ஃப்ரெண்ட் செட்டு வச்சுருக்கிறா. இவ்வளோ தாங்க, இவ உலகமே இவ்வளோதாங்க. இதுக்குள்ளே தான் அவன் சுற்றி சுற்றி வர்றா ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும். அதான் சைனி வேர்ல்டு அப்படி சொல்லி கொடுத்தேன். இப்போ நான் என்னுடைய வேர்ல்டில் நான் ஆண்டவரை தேடணும். இந்த ஆண்டவரை அறியாதவங்க யாரெல்லாம் இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கணும். அவங்க ஆண்டவரை அறிந்து கொள்ளும்படி நான் அவங்கள அதற்கு நேரம் வழி நடத்தணும், திசை காட்டியா இருக்கணுங்க. அல்லேலூயா. என்னுடைய வேர்ல்டில் இயேசுவை அறியாதவங்க யார் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி எனக்கு ஒரு பாரம் இருக்கணுங்க. என்னுடைய உலகம் இயேசுடைய உலகமாக மாறணுங்க. அல்லேலூயா. நல்லா இருக்குல்லங்க. இந்த செய்தியை கேட்குற சகோதர சகோதரியே, உங்கள் உலகத்தில் எத்தனை பேர் இருக்கிறாங்க? நீங்கள் யாரெல்லாம் ஃப்ரீக்வெண்ட்டாக சந்திக்கிறீங்க, அவங்களெலாம் உங்களுடைய உலகம். அந்த உலகத்தில் நீங்கள் தாங்க ஹெட். இயேசுவை நீங்கள் அறிஞ்சிருக்கிறீங்களா? நீங்கள் தாங்க பிரசிடெண்ட். அல்லேலூயா. நீங்கள் தான் பிஷப், நீங்கள் தான் தலைவர். அந்த உலகத்துக்கு நீங்கள் தாங்க பிரதமர், நீங்கள் தான் சீஃப் மினிஸ்டர். என்ன வேணாலும் வச்சுக்கோங்க. உங்களுக்கு கொஞ்சம் புரியலையா? நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. இப்போ கொர்நேலியு உலகம் அப்படி ஒன்று யோசிச்சு பார்த்தேன். இதில் பாருங்கள், அப்போஸ்தலர் அதிகாரத்தில் 28 ஒரு அதிகாரம் அவனுக்குன்னே ஆண்டவர் ஒதுக்கி இருக்கிறாருங்க. அவன் சம்பந்தப்பட்ட காரியத்துக்கு ஒரு சாப்டரே உருவாக்கி இருக்கிறார். நான் அடிக்கடி ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரே அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 28 அதிகாரம் இருக்குது, ஒரு அதிகாரமாவது எனக்காக ஒதுக்கினா நல்லா இருக்கும் ஆண்டவரே. நான் அப்படிப்பட்ட ஊழியக்காரனா இருக்கணும். ஸ்தேவானுக்கு ஒரு சாப்டர் இருக்குது, ஃபியூ வேர்ட்ஸ் ஒரு சாப்டர் இருக்குது. இப்போ 29 அதிகாரம்
அப்போஸ்தலர் 29 அதிகாரம் எழுதப்படணும்னு சொல்லி பரலோகத்தில் முடிவு பண்ணிருச்சுன்னா, இந்த செய்தியை கேட்குற சகோதரனே சகோதரே, உன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்காக நீ செய்த ஏதாவது ஒரு சாட்சி இருக்குதாங்க? உன்னுடைய வாழ்க்கையை எழுதலாமா? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 29 அதிகாரம் உன் வாழ்க்கையில் எழுதலாமா? அது ஏதாவது இருக்குதாங்க? இருக்கணும். நீ ஆசைப்படணும். பைபிளில் யார் யாருக்கணும் இடம் கொடுத்துருக்காரு பாருங்க. ஒரு சிறுபன், அவன் பேரே தெரிலங்க, ஆனால் அந்த சிறுபனுடைய ஃபியூ வேர்ட்ஸ்னால ஒரு சிரியா தேசமே ரட்சிக்கப்படுகிறது. அவளுக்கு ஒரு இடம் இருக்குதுங்க பைபிளில். சமாரியா ஸ்திரீ ஒரு உபச்சாரம் செய்கிற ஸ்திரீ தான், வாழ்க்கை சரியில்லாத ஸ்திரீ தான். அவளுக்கு ஒரு எழுப்புதல், ஒரு பங்கு கொடுத்துருக்கிறாரு. நான் அடிக்கடி யோசிப்பேன், ஏசப்பா எனக்கு ஒரு பங்கு வேணும் ஏசப்பா. நான் வாழ்றது ஒரு வாழ்க்கை தான் வாழ போகிறேன். இந்த ஒரு வாழ்க்கை எழுப்புதலுக்காக நான் வாழுவேன், எனக்கு ஒரு பங்கு விடுங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறேன். 10 அதிகாரம் கொர்நேலியை பற்றி வாசித்த உடனே ஒரு பெரிய பொறாமைங்க அந்த கொர்நேலியை மாரி. என்னப்பா பொறாமப்படக்கூடாதுலன்னு சொல்கிறீங்களா? பொறாமை மற்றவங்கிட்ட இருக்கிற பணத்தை குறித்து படக்கூடாது. அவங்க நல்லா இருக்காங்களே அப்படின்னு பொறாமப்படக்கூடாது. நான் பொறாமப்படும் பைபிளில் இருக்கிற கேரக்டரை பார்த்து நான் பொறாமப்படுறேங்க. எனக்காக நான் திருந்தணும்னு சொல்லி ஜெபிச்சுக்கோங்க. பரவாயில்லைங்க, கொர்நேலியுக்குன்னே ஒரு பெரிய சாப்டரே வச்சிருக்கிறாருங்க. 10 அதிகாரத்தில் முதல் வசனத்தை அவன் ஆண்டவர் எப்படி அறிமுகப்படுத்துறா பாருங்க. இத்தாலியா பட்டாளம் எண்ணப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாகிய கொர்நேலி என்னும் பேர் கொண்டு ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்தில் இருந்தான். பார்த்தீங்களா? இதில் என் பேர் எழுதப்பட்டா என்ன வரணும்? இந்திய நாட்டிலே, தமிழ்நாட்டு மாநிலத்திலே, விருதுநகர் பட்டணத்திற்கு அருகிலே டேவிட் கணேசன் என்ற ஒரு மனுஷன் இருந்தான். உங்களை குறித்து எழுதலாமா? உங்கள்கிட்ட சாட்சி இருக்குதா? ஏதாவது தியாகம் பண்ணியிருக்கீங்களா? ஏசப்பா உயிருள்ள ஆண்டவர்னு நீங்கள் சும்மா சொல்லிட்டு இருக்கீங்களா? வாய் பேசுகிறீங்களே. உயிருள்ள தேவன் என்பதை யாருக்காவது போய் செய்து காமிச்சிருக்கீங்களா? நிரூபிச்சிருக்கீங்களா? பாருங்கள், என்னுடைய வாழ்க்கையில் அங்கே ப்ராக்டிக்கலே கொஞ்சம் கஷ்டம்தாங்க. படிக்கிறது மனப்பாடம் பண்ணி படிச்சிருவோம். பாருங்கள், அந்த சூத்திரம் 10th ஸ்டாண்டர்டில் படிச்சிருக்கிற a+b² a² + b² + 2ab சூத்திரத்தெல்லாம் மனப்பாடம் பண்ணுவேன். எப்படி மனப்பாடம் பண்ணுவேன்? a² + b² + b² 2ab இப்படி சொல்லி சொல்லி மனப்பாடம் ஆயிடுச்சு. இப்போ கணக்கு போட சொன்னால் எப்படிங்க போடுறது? நமக்கு தான் கஷ்டமாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய காலங்களில் உயிரோடு இருக்கிறார், ஆராதிக்கிற தேவன், உயிருள்ள தேவன் என்பதை நம்ம டேஸ்ட் பண்ணிட்டோம்ல. நம்மளை சுற்றி ஒரு உலகம் இருக்குல்லங்க, அந்த உலகத்திற்கு உண்மையான ஆண்டவரை காண்பிச்சு கொடுக்கணும்ல, தசை காட்டியா இருக்கணும்ல. அதற்கு நாம் பிரயாசப்படணும். இந்த செய்தியை கேட்கிற சகோதரனை, உன்னுடைய உலகம் என்ன? உன்னுடைய உலகத்தில் எத்தனை பேருங்க இருக்கிறாங்க? முதல்லங்க நீங்கள் பிரசங்க கேட்கும்போது ஒரு பேப்பர் பேனாவை எடுங்கங்க. இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவங்கெல்லாம் அறிவு ரொம்ப இருக்குதுங்க, புத்தி கிடையாதுங்க. வசன அறிவு அப்படி பிச்சு உதறிடுவாங்க. எனக்கு நிறைய பேர் ஃபோன் போட்டு, டேவிட் கணேசன் என்ன பைபிள்ல இருந்து நிறைய வசனம் சொல்ல மாட்டீங்க? என்னத்த சொல்லுங்க, எனக்கு தெரிஞ்சதுதாங்க நான் பிரசங்கம் பண்ண முடியும். வசனம் அறிஞ்சு பிரயோஜனம் கூடிய அதை செயல்படுத்தணுங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் ஆண்டவர், உயிருள்ள ஆண்டவர் என்பதை நாம் ருசி பார்த்துவிட நமக்குன்னு ஒரு உலகம் இருக்குது. அந்த உலகத்தில் இருக்கிற இயேசுவை அறியாதவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? கண்டுபிடிங்க. பேப்பர் பேனா விடுங்க. இப்போ எழுதுங்க. உங்கள் சொந்தக்காரர்களில் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவங்க பேர் எழுதுங்க. பேர் எழுதுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுகள் பேர் எழுதுங்க. உங்கள் கூட படித்தவங்க, 5ஆப்பில் படித்தவங்க யாராவது பேர் ஞாபகம் இருக்குதா? 10ஆப் படித்தவங்கன்ற பேர் ஞாபகம் இருக்குதா? உங்கள் தெருவில் இருக்கிறவங்க பேர் ஞாபகம் இருக்குதா? உங்கள் கூட டெய்லி சிரித்து பேசுகிறவங்க, ஹாய் அப்படி சொல்கிறாங்களா, அவங்க பேரெல்லாம் எழுதுனுங்க. அது உங்கள் உலகம். உங்கள் உலகத்தில் உள்ள பேர்கள்லாம் எனக்கு எப்படிங்க தெரியும்? இப்போ நிறைய பேர் சொல்ல, செவ்வாய் கிரகத்தில் மனுஷர்கள் இருக்காங்களே, மண்டையை போட்டு பிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த கிரகத்தில் மனுஷன் வாழ முடியுமான்னு சொல்லி யோசிக்கிறோம். அங்கே என்ன நடக்குன்னே தெரிலங்க. நான் சொல்கிறேன், உங்கள் உலகத்தில் இருக்கிற மனுஷர்களை டேவிட் கணேசனுக்கு தெரியாதுங்க. உங்கள் உலகத்தில் இருக்கிறவங்களுடைய பேர்களை சொல்லி எழுதி அவங்களுக்காக முதல்ல ஜெபிக்க தொடங்குங்க. முதல்ல
நான் சொல்கிறேங்க, ஒரு கிறிஸ்தவனுக்கு நீங்கள் டெய்லி அன்றாடங்கள் பார்க்குறவங்க எல்லா பேர்கள் எல்லாம் எழுதி வச்சு அவங்க பேர் சொல்லி ஜெபம் பண்ணிங்கன்னா 100 பேர் கிடப்பாங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், இப்போ நம்ம 130 கோடி வச்சுருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், 5% கிறிஸ்தவன் சொல்கிறேன். அதில் உருப்படியாக இருக்கிற கிறிஸ்தவங்க 1% தான். என்னை பொறுத்தளவுக்கு 1% இருக்காங்களான்னு தெரில, சரி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ 100 கோடி, 1 கோடி பேர்கள் உண்மையான ஜெபிக்கிற கிறிஸ்தவன்னு வச்சுக்கோங்க. 1 கோடி கிறிஸ்தவங்களும் ஆளுக்கு 100 பேர்களை எழுதட்டுங்க. அவங்க உலகத்தில் இருக்கிறவங்க பேரெல்லாம் எழுதணும், ரட்சிக்கப்படாதவங்க பேர்கள் எல்லாம் எழுதி டெய்லி அவங்க பேர்களை சொல்லி ஜெபிச்சா போதும், ஆண்டவர் எழுப்புதை கொடுப்பார். அந்த 100 பேர்கள் ரட்சிப்படுவதற்கு நீங்கள் பிளான் போடணும், ஒர்க் அவுட் பண்ணணும். என்ன செய்யலாம் யோசிச்சு பார்க்கணும். பாருங்க, இந்த கொர்நேலியை பாருங்க, இவர் என்ன செய்கிறார், கொர்நேலி வேர்ல்டில் இருக்கிற மனுஷர்கள் அதில் உள்ள லிஸ்ட் உங்களுக்கு தெரியுமா? நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. 10 அதிகாரம் 24 வசனம். மறுநாளிலே செசரியா பட்டணத்தில் பிரவேசித்தார்கள். கொர்நேலியு தன் உறவின் முறையாரையும், இதான் கொர்நேலி வேர்ல்டில் யார் இருக்கா? உறவுக்காரங்கன்னா யாருன்னு தெரியுமா? சித்தப்பா, பெரியப்பா, மாமா, 1 விட்ட அண்ணன், 2 விட்ட அண்ணன், சின்ன மாமியார், பெரிய மாமியார், சின்னம் எல்லாத்தையும் உங்கள் உறவுமார்கள் எல்லாம் எழுதுங்கங்க. அவங்க வீட்டில் இருக்கிற சிறு பிள்ளைகள், வாலிபர்கள் எல்லா பேரையும் எழுதுங்க. அல்லேலூயா. ஏன் வேர்ல்டில் இருக்கிறவங்களை பேரை எழுதி அவங்களுக்காக ஜெபிச்சு அவங்கள ஒன்று சேர்த்து அவங்க ஆண்டவரை அறிந்து கொள்வதற்கு ஒரு பிளான் போடணுங்க. சகோதரன், இது உன்னுடைய வேலை, உன் மேலே கொடுக்கப்பட்ட கடமை, இது ஆண்டவருடைய கட்டளை. என்னால் முடியாது நீ சொல்ல முடியாது, நரகம் தான் கிடைக்கும். உனக்கு ஒரு பங்கு இருக்குது. இந்த செய்தி கேட்கிற சகோதரியே, உன்னுடைய உலகத்தில் இருக்கிற நபர்கள் எத்தனை, அந்த நபர்கள் இயேசுவை அறிவதற்கு உன்னுடைய பங்கு நீ பிரயாசப்பட வேண்டும், ஒப்பு கொடுக்க வேண்டும். கொர்நேலி பாருங்க, சொந்தக்காரர்கள், விசேஷித்த உறவின்மார்கள் உலகத்தில் இருக்காங்க. கொர்நேலி உலகத்தில் இருக்கிறாங்க. அடுத்து அந்த லிஸ்ட்ல என்ன போட்டிருக்குது பாருங்க, தன்னுடைய விசேஷித்த சிநேகிதர்கள். பாருங்க, உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கா இல்லைங்க? நான் அடிக்கடி மார்க் 2 அதிகாரத்தில் உள்ள திமிருவாதக்காரனை ஆச்சரியமாக பார்த்து பிரசங்கம் பண்ணுவேன். நான் ஆச்சரியப்பட்டிருக்கிறேன். அவன் கைகால் விளங்காதவனா படுத்த படுக்கையில் இருக்கான், ஆனால் அவனுக்கு 4 ஃப்ரெண்ட்ஸுகள் சம்பாதிச்சிட்டான். அதான் சிநேகிதர்கள். இந்த செய்தியை கேட்கிற சகோதரியே, உன்னுடைய பாரத்தை மற்றவனுக்கு சொல்றதுக்கு உன்ட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களாங்க. ஃப்ரெண்ட்ஸு இல்லாட்டா அதுக்காக நீ ஜெபம் பண்ணு. பைபிளில் ஆண்டவர் ஆலோசனை சொல்ற, உலக பொருட்களினாலே நண்பர்களை சம்பாதித்து கொள்ளுங்க. நான் செத்தா தூக்குறதுக்காக 4 பேர் வேணும் இல்லைங்க. இன்னைக்கு இருக்கிற அநேகர் எச்சி கையிட்டு காக்கா விரட்டாத நிறைய பேர் இருக்கிறான். ஃப்ரெண்ட்ஸுகள் கிடைக்கணும்னு சொன்னால் என்ன செய்யணும்? அவங்களுடைய நேரம் செலவழிக்கணும், உங்களுடைய பணத்தையும் கொஞ்சம் காமிக்கணும், உங்களுடைய அன்பை காமிக்கணும். அவங்களுடைய பாரத்தை உன்னுடைய பாரம் ஃபுல்லாக நீ சுமக்கணும். அப்போதான் ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க. இவங்களுக்கு விசேஷ சிநேகிதர்கள் கிடைக்கிறாங்க. நான் நினைக்கிறேன், எப்படி சிநேகிதர் கிடைச்சிருப்பாங்க? நீங்கள் முன்னாடி உள்ள வசனங்கள்லாம் வாசி பார்த்தீங்கன்னா, அவன் என்ன செய்கிறான்? 4ஆம் வசனத்தில் அவனை உற்று பார்த்து பயந்து ஆண்டவரே என்ன என்றான். அப்பொழுது உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும், அவன் தர்மம் பண்ணி இருக்கிறான். இந்த செய்தி கேட்கிற கிறிஸ்தவ நண்பர்களே, நீ முதல்ல ஜெபம் பண்றியா? உன்னுடைய உலகத்தில் இருக்கிற நபர்கள் 100 பேர்களா சொல்லி ஜெபிக்கணும், ஜெபம் பண்ணணும். அடுத்து என்ன செய்யறான்? தர்மங்கள் பண்றான். அந்த தர்மங்கள் பண்ணாலே ஃப்ரெண்ட்ஸு கிடைச்சிருவாங்களங்க. அல்லேலூயா. பாருங்க, நான் ஒரு முடிவெட்டுற கடைக்கு போவேன், எப்பயாவது போவேங்க. நான் போகும்போது பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் வெயிட்டிங்கில் இருந்தாலும் அவங்களெல்லாம் அந்த தம்பி எல்லாம் வெயிட் பண்ணுங்க, கணேசன் வந்திருக்கிற, தயவு செய்து என்னுடைய அண்ணன் அது கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க, எனக்குன்னு தனி துண்டு வச்சுருப்பான், தனி எல்லாம் கத்திரிக்கோள் சீப்பு எல்லாம் வச்சுருப்பான் பாருங்க. அவ்வளோ அன்புங்க. ஏசி போட்டுருவான் அந்த மீதி நேரங்களில் ஏசி போட மாட்டான். காரணம் என்ன நேசிக்கிறேன், நான் அவனு ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டேன் பாருங்க. அல்லேலூயா. நான் என்ன செய்வேன்? அவனுக்காக ஜெபம் பண்ணுவேன். அவன் சாராயம் குடிக்கிறான், ஒரு நாள் குடிச்சுட்டான், வாடை அடிக்குது. டே, தெருவுக்கு வந்துடாத பார்த்துக்கோ, சாராயம் குடிக்கக்கூடாது, ஏசப்பாவுக்கு பிடிக்காது. அவன் பிள்ளைகள் குடிக்க பழகிடுவாங்க. அவனை எச்சரிப்பேன், அன்பா விசாரிப்பேன். அவன் பிள்ளைகளுக்கு ஏதாவது
திடீர்னு படிக்கிறதுக்கு உதவி வேணுமா, என்னால் முடிஞ்ச உதவிகளை செய்வேன், நல்ல ஆலோசனைகளை சொல்லி கொடுப்பேன். அவர் ஃப்ரெண்ட்ஸுங்க. அல்லேலூயா. எனக்கு எல்லா தரப்புலையும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. நான் திடீர்னு ஒரு கிராமத்துக்கு பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பேன். எதுக்கு சும்மா வெயிட் பண்ணான்னு சொல்லி அங்கே இருக்கிற ரிக்ஷா ஓட்டுன நண்பர்கள் இருப்பாங்க. அங்கே போவேன். ஏய், எவ்வளோ பேர் இருக்காங்க? 15 பேர் இருக்காங்கப்பா. ஒரு 200 ரூபாய் கொடுத்து விட்டு ஆளுக்கு ஒரு டீ வாங்கி கொடுப்பா, ஒரு வடை எக்ஸ்ட்ரா வாங்கித்தாப்பா. 15 பேரையும் டீ வாங்கி கொடுத்து 15 பேருக்கு எல்லாம் கணேஷ் அண்ணா ஐயான்ட்டு வருவான். ஏசப்பாவை நீங்கள் நம்பணும், நான் ஏசப்பாடைய ஊழியக்காரர், ஏசப்பா எனக்கு உயிர் கொடுத்துருக்கு நான் சொல்லுவேங்க. அல்லேலூயா. அங்கு எனக்கு நிறைய ஆட்டோ ஓட்டுநர்கள் அநேக நண்பர்களாக இருக்கிறார்கள். காரணம் என்ன? அவர்களை நேசிப்பேன். அவளுக்கு என்னால் முடிஞ்ச ஆலோசனைகளை சொல்லி கொடுப்பேன். நான் எல்லா ஆட்டோ ஓட்டுநர் சொல்வேன், நீங்கள் ஆட்டோ ஓட்டுறீங்க, உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள்? 2 பிள்ளைகள். 2 பிள்ளைகளும் ஆட்டோ ஓட்ட போகிறாங்களா? அவங்க டாக்டர் இன்ஜினியர் ஆக போகிறாங்களா? இல்லை பிரதர், நல்லா படித்து டாக்டர் ஆகணும், என்ன போல் அவங்க கஷ்டப்பட. அப்போ என்ன செய்யணும்? நீ ஒழுங்காக இருக்கணும், தண்ணி அடிக்கக்கூடாது, ஏசப்பா நம்பணும், அவன் பிள்ளைகளுக்கா ஜெபிக்கணும், ஒரு மாதிரி வாழ்க்கை நீ வாழ்ந்து காட்டணும். பாருங்க, அவன் 100 ரூபாய் கேட்குறனா 200 ரூபாய் கொடுத்து உன் பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு தீமண்ணங்கள் வாங்கி கொடுத்து வீட்டுக்கு போப்பா, கணேஷ் அங்கிள் இது கொடுத்து விட்டான்னு நீ சொல்லுன்னு சொல்லுவேன். எவ்வளவு சந்தோஷம் ஐயா. அருமையான தேவனுடைய நண்பர்கள். கொர்நேலியு அவனுடைய வாழ்வில் இருக்கிற சிநேகிதர்கள் நண்பர்களை ஒன்று சேர்க்கிறான், பிரயாசப்படுகிறான், ஒரு வீட்டு கூட்டம் நடத்துகிறான். எப்படியாவது இவர்கள் ஆண்டவருடைய அன்பை அறிந்து கொள்ள வேண்டும் என்று பிரயாசப்படுகிறான். ஆண்டவர் அவனோடு கூட இருக்கிறார், அவனுக்காக பிரயாசப்படுகிறார். செய்தி கொடுக்கறதுக்கு பேதுருன்னு ஒருத்தன் அங்கே இருக்கிறான்ப்பா. அங்கே கடல் ஓரத்தில் அவன் இப்போ ஜெபிச்சுட்டு இருக்கிறான். நீ அவனை போய் கூப்பிட்டுடுவா, அவன் உங்களுக்கு என்ன பேசணும்னு சொல்லி பிரசங்கம் பண்ணுவான். இவங்க கொர்நேலியு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு என்ன செய்தி தேவையோ அந்த செய்தி யார்கிட்ட இருக்கு? பேதுருட்ட இருக்கப்பா. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்களுக்கு சொல்ல வேண்டிய செய்தி யார்கிட்ட இருக்குது? கணேசன்ட்ட இருக்குதுங்க. யாருக்கெல்லாம் நாம் பேசினா பிரயோஜனமாகுமோ அவங்க தான் இந்த பிரசங்கத்தை கேட்பாங்க. இன்னைக்கு செய்தி கேட்குற அருமையான சகோதர சகோதரி, நீங்கள் இந்த செய்தி கேட்குற தற்செயலாக நடக்கிறதில்ல, ஆண்டவர் உங்களை பார்க்க வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு பேசுகிற வார்த்தைகள் எல்லாம் உங்களுக்குரிய தீர்க்கதரிசன வார்த்தைகள். உங்களுடைய உலகத்தில் இருக்கிற அந்த மனிதர்களுக்கு இயேசுவின் அன்பை அறிந்து கொள்ளும்படி, ருசி பார்க்கும்படி கொர்நேலியு பிரயாசப்பட்டது போல நீங்க பிரயாசப்படணும். அதற்காகத்தான் ஆண்டவர் இதை பார்த்து கொண்டிருக்கிறார். பேதுருவை அழைக்கிறார், வீட்டில் வர வச்சு நான் அதை வாசித்து பார்க்குறேன். நீங்கள் பின்னாடி உள்ள வசனத்தை பார்த்தீங்கன்னா 44ஆம் வசனம், இந்த வார்த்தைகளை பேதுரு பேசி கொண்டிருக்கிறீர்கள், வசனத்தை கேட்டவர்கள் யாவரும் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்க. யாவர்னா யாரு? ஃப்ரெண்ட்ஸுகள் மேலே, உறவுக்காரங்க மேலே பரிசுத்த ஆவியுடைய வல்லமை இறங்குகிறது. அருமையான இந்த செய்தியை கேட்கிற சகோதரேஸ்வரி, உன்னுடைய உலகத்தில் ஜீவிக்கிற நண்பர்களில் உறவுக்காரங்களை ரட்சிக்கப்படாதவங்க இருக்காங்கன்னா காரணம் நீயும் தான். அவங்க ரட்சிப்பிற்காக நீ என்ன செஞ்சிருக்கிற? எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு, அவங்க ஒரு மீட்டிங் வச்சு கூப்பிட்டாங்க, சிநேகிதர்கள் கொடுகை. பார்த்தீங்களா, ஒரு கேம்ப் வச்சான். அங்கே போய் நானும் செய்தி கொடுத்தேன். என் செய்திக்கு முன்னாடி அவன் ஒன்று சொன்னான், ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் கூட தான் நான் சாராயம் குடித்தேன், உங்கள் கூட சேர்ந்து தான் நான் நிறைய பேர் கூட சண்டை போட்டேன், சிகரெட் குடித்தேன், எவ்வளோ துன்மார்க்கம் நீங்கள் செஞ்ச துன்மார்க்கம்லாம் நானும் செஞ்சேன். ஆனால் ஏசப்பா உள்ளத்தில் வந்துட்டதுனால நான் சிகரெட் குடிக்கிறதுல, சாராயம் குடிக்கிறதுல ஆண்டவர் என்னை ஆசை வச்சிருக்கிறார். நண்பர்களே, என்னை போல நீங்களும் அதை விட்டுருங்களேன், நான் பின்பற்றுற அந்த இயேசுவுக்கு நீங்கள் இடம் கொடுங்களேன்னு சொல்லி அழுதுகிட்டே பேசினாங்க. அந்த சாட்சி அத்தனை ஃப்ரெண்ட்ஸ்களின் தொட்டது ஐயா. சகோதரனே, உன்னுடைய உலகத்தில் இருக்கிற உன்னுடைய நண்பர்களுக்கு நீ தானே ஜெபிக்கணும். முதல்ல உன் ஃப்ரெண்ட்ஸுகளை பேரை சொல்லி ஜெபிக்கிறையா? நீ ஜெபம் பண்ணணும். இன்னைக்கு ஜெபிக்க தொடங்கு. வருடத்திற்கு ஒரு முறையாவது உன்னுடைய உலகத்தில் இருக்கிற உறவுக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸுகளில் இருக்கிற எல்லாரையும் கொட்டி ஒரு முகாம் வை, ஒரு வீட்டு கொண்ட வை. உங்கள் வீட்டுக்கு கூட்டு வந்தால் 100 பேர் உட்கார முடியாது. ஒரு மண்டபம், கல்யாண மண்டபம் பிடி சொத்தா போயிருது. ஏசப்பாவுக்காக ஒரு கலசம் தண்ணி கொடுத்தாலும் அதன் பலனை அடையாமல் போவதில்லை என்று எழுதியிருக்கிறது. ஒரு கல்யாண மண்டபத்தை பிடி, நல்ல கல்யாண சாப்பாடு மாதிரி விருந்து போடு. அங்கு என்ன போல ஒரு ஊழியக்காரனை கூப்பிட்டு இயேசுவின் அன்பை பிரசங்கம் பண்ணு, உன் சாட்சிகளை சொல்லு. கொர்நேலியு உலகத்தில் இருக்கிற நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இயேசுதான் ரட்சகர் என்பதை ருசி பார்க்கும்படி செய்தார்.
அத்தனை பேர்கள் மேலும் பரிசுத்த ஆவியுடைய வல்லமை இறங்கினது. ஐயா கிறிஸ்துவ நண்பர்களே, நீங்க உங்க உலகத்துல இருக்கிற மனுஷர்களுக்கு இயேசுவை காண்பீங்க ஐயா. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் அவனை அறிமுகப்படுத்துகிறது. முடிவுல உள்ள வசனம் பாருங்க, 47. கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கும்படி கட்டளையிட்டான். அப்பொழுது சில நாள் அங்கே தங்கும்படி அவளை வேண்டிக் கொண்டார்கள். பாருங்க, ஒரு சாதாரண மனுஷனை ஆரம்பிக்கிறான், முடிவுல அவன் மூலியமா அநேகர் ஞானஸ்நானம் பண்றாங்க. அருமையான இந்த செய்தியை கேட்கிற சகோதரனே சொன்னேன், உன்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையுடைய ஆரம்பம் என்ன, முடிவு எப்படி இருக்கணும்? ஓ மூலியமா அநேகர் ரட்சிக்கப்பட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் கொடுக்கணும். கொர்நேலியுடைய வாழ்க்கை அப்படித்தான் முடிகிறது. கொர்நேலியை போல என்னை பயன்படுத்தும் ஆண்டவரே. கொர்நேலியு உலகத்தில் இருக்கிற விசேஷத்த நண்பர்களுக்கு உறவுக்காரர்களுக்கும் இயேசுதான் ரட்சகர், பரிசுத்த ஆவியுடைய வல்லமை ருசி பார்க்கும்படி செய்தது போல கணேசன் உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு இயேசுவை காண்பதற்கு நான் பிரயாசப்படுகிறேன். இந்த செய்தி கேட்கிற நீங்க உங்க உலகத்தில் இருக்கிற நண்பர்கள் உறவினர்களுக்கு இயேசுவை காட்டும்படி நீங்க பிரயாசப்படுங்க. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். பெரிய ஒரு எழுப்புதலை நம் கண்கள் முன்பாக நம் காலங்களில் நாம் பார்க்க ஆண்டவர் பயன்படுத்துவார் ஐயா. நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா அவரை பல ஸ்டெப்புகள் நமக்காக எடுத்து வைப்பார். நம்ம கூட்டுறதான் வேலை, ஒரு மீட்டிங் ஆர்கனைஸ் பண்றதுதான் வேலை. பரிசுத்தாவுடைய வல்லமையினால் நிரப்புகிறதெல்லாம் இயேசுடைய வேலை ஐயா. எழுப்புதல்ல கிறிஸ்தவங்க எல்லாம் சப்பானி கிறிஸ்தவங்களா இருக்கிறாங்க, சப்பானி ஊழியக்காரங்களா இருக்காங்க, சப்பானி திருச்சபைகள் தான் இன்னைக்கு கூடிருச்சு. ஒவ்வொருவரும் அவங்களுக்குரிய பங்கை நீங்க ஸ்பெண்ட் பண்ணா போதுங்க, எழுப்புதல் வந்துடும். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கு ஒரு உலகம் இருக்கிறதாப்பா. அந்த உலகத்தில் விசேஷித்த நண்பர்கள் இருக்கிறார்கள், உறவுக்காரர்கள் இருக்கிறார்கள். அவங்க ஒவ்வொருவரும் உம்மை கண்டுகொள்ளும்படி இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொருவரும் செயல்படட்டும் அப்பா. உமக்காக ஏதாயிலும் செய்கிற கிறிஸ்தவர்களாக மாற்றும். ஒரு கிறிஸ்தவை 100 பேர்களுக்கு இயேசுவை காண்பித்தாள். 100 கோடி பேர்கள் இயேசுவை ரட்சகர் என்பதை அறிந்து கொள்வார்களே. அப்படிப்பட்ட எழுப்புதல் எங்கள் காலங்களை வரட்டும் என்று அனுப்பிக்கிறாங்க. செய்தியை கேட்கிற ஒவ்வொருவருடைய உள்ளத்திலே அந்த வைராக்கியத்தை, அந்த ஆத்தும பாரத்தை, அந்த ஜெபாவை ஊற்றுவீரான சுஜிபிக்கிறான். பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். இந்த செய்தி நிச்சயமாக உங்களை செயல்பட தூண்டிருக்கும் என விசுவாசிக்கிறோம். நீங்களும் எங்களோடு இணைந்து தேவனுக்காக ஏதாவது செய்ய விரும்புகிறீர்களா? கீழ்கண்ட எங்களது ஊழிய திட்டத்திற்காக ஜெபிக்க முன்வரலாமே. தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் ஆலயம் கட்ட தேவையாய் உள்ள 1000 கிராமங்களில் இடம் வாங்கி ஆலயம் கட்டப்பட ரூபாய் 5 லட்சமோ அல்லது அதில் ஒரு பகுதியோ கொடுத்து ஆலயம் கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். சூனேமியால் எலிசாவுக்கு ஒரு அறை வீட்டை கட்டி கொடுத்தது போல புதிய மிஷனரிகள் தங்கி பயிற்சி எடுப்பதற்கு ரூபாய் 2 லட்சம் கொடுத்து ஒரு மிஷனரி வீட்டை கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் சந்திக்கும் வாலிபர்கள் மற்றும் ஆரம்ப விசுவாசிகளை கிறிஸ்துவுக்குள் வளரச் செய்ய ரூபாய் 300 கொடுத்து முழு வேதாகமும் வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் பணி செய்யும் 8 மாநிலங்களிலும் உள்ள 850 மிஷனரிகளை மாதந்தோறும் ரூபாய் 10,000 கொடுத்தோ அல்லது இயன்ற காணிக்கையை கொடுத்தோ தாங்குவோர் எழும்ப ஜெபியுங்கள். தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் துரிதமாக சுவிசேஷம் அறிவிக்கவும் பின்தொடர் பணிக்காகவும் சுவிசேஷ வாகனங்கள் வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். தங்கள் வாலிப மற்றும் சிறு பிள்ளைகள் ரட்சிக்கப்பட, அபிஷேகிக்கப்பட மற்றும் இயேசுவுக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக வளர கண்மணி பிள்ளைகள் இயேசுவுக்காக திட்டத்தில் தங்கள் பிள்ளைகளை இணைக்கிற பெற்றோர்கள் எழும்ப ஜெபியுங்கள். இந்தியா முழுவதிலும் இன்னும் துரிதமாக நம் மிஷனரி பணிகள் நடக்க மாதந்தோறும் அல்லது வருடத்திற்கு ஒரு முறையாவது ரூபாய் 1000 கொடுத்து எழுப்புதல் விரும்பும் பங்காளர் திட்டத்தில் இணைகிற அநேகர் எழும்ப ஜெபியுங்கள். மேலும் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் திரையில் காணும் எங்கள் முகவரியும் குறித்துக் கொள்ளுங்கள். கிராம மிஷனரி இயக்கம், தபால் பெட்டி எண் 51, விருதுநகர் 626001. இந்த நிகழ்ச்சியையோ அல்லது எங்கள் ஊழியத்தையோ நீங்கள் தாங்க விரும்பினால் எங்கள் தொலைபேசி எண்ணை குறித்துக் கொள்ளுங்கள். 7378000444.
ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த நாளில் கூட ஆண்டவர் என்னை இந்த நாளில் கூட சாட்சியாக ஏற்படுத்தினு இருக்கிறதா நன்றி செலுத்துகிறேன். என்னுடைய பேர் காமராஜி. நான் ஒரு புற மார்க்கத்திலிருந்து ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டார். சிறு வயதிலே 4 வயது இருக்கும்போதே என்னுடைய தாயார் இறந்து விட்டார்கள். தாய் தகப்பனுடைய அன்பு பாசம் என்னதென்று தெரியாமல் வளர்ந்தேன். என்னுடைய பெரியம்மா வீட்டிலே நான் வளர்க்கப்பட்டேன். நாட்கள் கடந்தன. என்னுடைய வாலிபன் நாட்களிலே நான் பக்கவாதத்தினாலே பயங்கரமான பலவீனத்தினால் பாதிக்கப்பட்டு இருந்தேன். எங்கள் கிராமத்திற்கு அப்பொழுது சுவிசேஷம் அறிவிக்க 2 பாஸ்டர்ஸ்மார்கள் வருவாங்க. அவங்க வந்து போகிறதெல்லாம் எனக்கு தெரியும். ஆனாலும் என்னுடைய வேதனைகள் கஷ்டங்கள் எங்கள் பக்கத்தில் உள்ள ஒரு சகோதரிடத்தில், அவர் ஒரு கிறிஸ்தவர், அவர்கிட்ட சொன்னேன். அவர்கிட்ட சொல்லிட்டு இருக்கும் பொழுது நான் போயிடுவேன். ரொம்ப நேரம் அவங்ககிட்ட பழக்கமாக இருக்க மாட்டேன். பிறகு நாட்கள் கடந்ததுனா வேதனைகள் பயங்கரமாக இருந்தது. மரணத்தின் தருவாயில் இருக்கும் பொழுது ஒரு நாள் என்னை கூப்பிட்டுன்னு வந்தாங்க. கூப்பிட்டு வந்து அந்த பாஸ்டர்கிட்ட அறிமுகப்படுத்தினாங்க. அப்போ அந்த பாஸ்டர்கிட்ட நான் சொல்லும் பொழுது என்னுடைய கஷ்டங்கள், என்னுடைய பாரங்கள், கவலைகள் எல்லாம் அவங்கக்கிட்ட சொன்னேன். அவங்க எனக்காக ஜெபிக்கிறேன், ஆண்டவர் 3 நாளில் உங்களுக்கு சுகம் தருவார், ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் ஆராதனைக்கு வருவீங்க, நீங்கள் சாட்சி சொல்லுவீங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ எனக்கு நம்பிக்கை இல்லை. அப்போ அவங்க ஒரு வசனத்தை எனக்கு சொன்னாங்க. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று இந்த வசனத்தின் மூலம் என்னோட கூட ஆண்டவர் பேசினார். அதை கேட்ட உடனே என்னுடைய மனசுக்கு சமாதானம், சந்தோஷம் கிடைச்சிது. எனக்குள்ளே இருந்த இருளான வாழ்க்கை மாறினது. ஆண்டவர் பெரிய காரியங்கள் அந்த நேரத்தில் என்னுடைய சரீரத்தில் ஒரு மாற்றத்தை உணர முடிந்தது. அந்த நாளில் கூட ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்தினேன். திருச்சபைக்கு போக ஆரம்பித்தேன். கடந்தது. பிறகு ஒரு பைபிள் காலேஜ் படிப்பதற்கு ஒரு வாய்ப்பு ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்தார். பைபிள் காலேஜ் 3 வருடங்கள் படித்து முடிக்க கர்த்தர் கிருபை செய்தார். 3 வருடங்களாக வட மாநிலங்களில் ஊழியம் செய்வதற்கு ஆண்டவர் கிருபை செய்தார். மக்களை சந்திக்க, அவர்களுக்காக ஜெபிக்க கர்த்தர் கிருபை செய்தார். வட மாநிலம் 3 வருடம் முடித்துவிட்டு மீண்டும் நான் தமிழ்நாட்டுக்கு வந்து கிராம மிஷினரி இயக்கத்தின் மூலமாக இணைந்து 10 ஆண்டுகளாக கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படி தேவன் கிருபை செய்தார். குடும்பமாக இணைந்து அவருடைய பணியை செய்து கொண்டிருக்கிறேன். இந்த சாட்சியை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே பலவீனங்கள், கஷ்டங்கள், பாரங்கள் இருக்குமானால் இயேசு கிட்ட வாங்க. ஆண்டவர் உங்களுக்கு சுகம் தருவார். நீங்களும் என்னை போல சாட்சி உள்ள வாழ்க்கையை வாழலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹலோ குட்டிச்சலங்களே, எல்லோரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம ஒரு சண்டே கிளாஸ் பாட்டு கற்றுக்க போகிறோம். உங்களுக்கு பாட்டு ஆக்ஷன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும்ல? ஆமாம், இன்றைக்கி ஒரு புது சாங் கற்றுக்கிற போகிறோம். ஒருவேளை நீங்கள் முன்னாடி கேட்டிருந்துருக்கலாம், ஒருவேளை நீங்கள் மறந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். திரும்பவும் இந்த பாட்டை நீங்கள் கற்றுக்க போகிறீங்க. என்ன பாட்டுன்னு தானே நினைக்கிறீங்க? ஏசப்பாவுக்கு நான் செய்கிற ஒவ்வொரு செயல்களும் பிரியமானதாக இருக்கணும் அப்படிங்கிற பாட்டை தான் இன்றைக்கி நம்ம கற்றுக்கிற போகிறோம். எப்படிக்கா அப்படி பிரியப்படுத்த முடியும்? ஏசப்பா நான் செய்கிற ஒவ்வொரு காரியத்தின் மூலம் சந்தோஷப்படுவாங்களா அப்படின்னு சொல்லி தானே நீங்கள் கேட்குறீங்க. ஆமாம் குட்டீஸ், நீங்கள் பொய் சொல்லாமல், நீங்கள் நல்ல பிள்ளைங்களா, உண்மை பேசுகிற பிள்ளைங்களா, மற்றவங்களுக்கு உதவி செய்கிறவங்களா, நன்மையெல்லாம் நம்ம செய்வோம்ல, அதையெல்லாம் ஏசப்பா பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. தீமையான காரியத்தை செய்யும்போது ஏசப்பா துக்கப்படுவாங்க. அப்போ நம்மளோட நல்ல செயல்கள் ஏசப்பாவை சந்தோஷப்படுத்தும். ஓகேவா குட்டீஸ்? இப்போ புரிஞ்சிருச்சா? அப்போ டெய்லி நான் தீமையான காரியத்தை செய்யாதபடி என்னை காத்துக்கொள்ளுங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லி நீ ஜெபம் பண்ணிட்டு நல்ல காரியத்தை நீ செஞ்சனா ஏசப்பாவை நீ பிரியப்படுத்த முடியும். அதுதான் இந்த பாட்டு சொல்லுது. ஓகேவா? அக்கா 2 பேரும் ஒரு தடவை அந்த பாட்டை பாடுறோம். அடுத்து சூப்பராக நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆக்ஷன் பண்ண போகிறோம். சரியா? இயேசுவுக்கு பிரியம், இயேசுவுக்கு பிரியம் எந்த நல்ல செயல்களே, இயேசுவுக்கு பிரியம், இயேசுவுக்கு பிரியம் எந்த நல்ல செயல்களே, அதை நான் செய்வேனே செய்வேனே முழு மனதால், அதை நான் செய்வேனே செய்வேனே முழு பலத்தால், இயேசு என்னை நடத்துவார், இயேசு என்னை உயர்த்துவார், இயேசு என்னை நடத்துவார், இயேசு என்னை உயர்த்துவார். அக்கா, அப்போ ஏசப்பாக்காக நம்ம என்ன செஞ்சாலும் அது முழு இருதயத்தோட முழு பலத்தோட செய்யணும். அப்படி தானக்கா அந்த பாட்டு சொல்லுது? ஆமாக்கா,
ஏசப்பாவுக்கு நம்ம முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடையும் என்ன காரியத்தை செஞ்சாலும் ஏசப்பா நம்மளை உயர்த்தி வச்சு நிறைய பேருக்கு ஆசீர்வாதமாக மாற்றிடுவாங்கக்கா. சூப்பர்க்கா, நம்ம மேலேயும் பிரியமா இருப்பாங்க, அப்படிதானே? கண்டிப்பாக்கா. சூப்பர். ஓகே குட்டீஸ், இதுக்கு ஆக்ஷன் கற்றுக்கலாமா? இயேசுவுக்கு பிரியம், இயேசுவுக்கு பிரியம் எந்த நல்ல செயல்களே. இயேசுவுக்கு பிரியம், இயேசுவுக்கு பிரியம் எந்த நல்ல செயல்களே. அதை நான் செய்வேனே செய்வேனே முழு மனதால், அதை நான் செய்வேனே செய்வேனே முழு பலத்தால். இயேசு என்னை நடத்துவார், இயேசு என்னை உயர்த்துவார், இயேசு என்னை நடத்துவார், இயேசு என்னை உயர்த்துவார். என்ன குட்டீஸ், ஆக்ஷன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? நீங்களும் ஏசப்பாவுக்காக எதை செஞ்சாலும் முழு இருதயத்தோட முழு மனசோட நீங்கள் செய்யும்போது ஏசப்பா நிச்சயமாக உங்களை உயர்த்துவாங்க. ஓகேவா? ஓகே, பாய். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நம்ம செய்ய வேண்டியது, எப்படி டெய்லி நம்ம பல் தேய்க்கிறோமோ அதே போல் நம்முடைய மனக்கண்களுக்கு இங்கே ஆண்டவர் சொல்கிற கண்களுக்கான கலிக்கம், ஐ ஆயின்மெண்ட், ஐ சால் என்பதை நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் அதை போடணும். போடாட்டி நான் சொல்கிறேன், இந்த ஆவிக்குரிய குருட்டாட்டங்கிறது டக்குன்னு வராது, திடீர்னு கண்ணு தெரியாமல் போகாது, கொஞ்சம் கொஞ்சமாக தெரியாமல் போகும். அதனால தான் நம்ம நினச்சிக்கிறோம் என் கண்ணு இன்னும் தெரியுதுன்னே நம்ம நினச்சிக்கிறோம். காது திடீர்னு ஒரு பிரச்சனையில் கேட்காம போச்சு, டக்குன்னு என்னால் புரிஞ்சுக்கிட முடியும், ஐயோ நேற்று காது கட்டிச்சு இன்னைக்கு கேட்கல. பார்ஷியல் டெஃப்னஸ் அப்படியே எனக்கு மாத கணக்காக வருஷ கணக்காக என் காது கேட்குற திறன் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் போது நான் என்ன நினைப்பேன்னா, ஏன் சத்தமாக பேசினா என்ன, வாயா வலிக்குது அப்படின்னு உங்களை பார்த்து நான் கேட்பேன், முத்தா உதுந்துற போது அப்படின்னு நான் உங்களை குறை சொல்லுவேன். எனக்கு காது கேட்கல, நான் நினைக்கிறேன் நீங்கள் ஏன் வாய்க்குள்ளேயே பேசிகிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் சத்தமாக பேசினது தான் என்னவான்னு சொல்லி மற்றவர்களை குறைவாய் பார்க்க ஆரம்பித்து விடுகிறேன். நம்முடைய கண்களுக்கு, ஆவிக்குரிய கண்களுக்கு கலிக்கம் போட உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. வல்லவர், நல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விழும். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவை நிழலுண்டு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவை நிழலுண்டு. பாடிடுவோம், துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்து விடும். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். இயேசு என்னும் நாமம் உண்டு, இன்றே ஜெயித்திடுவோம். திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனிதனை தேடினேன், ஒருவனையும் காணேன் அப்படின்னு சொல்றார். நம்ம எழுதி வைத்து ஜெபிக்கிற எல்லா காரியங்களுக்கும் நம்முடைய தேவன் பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். டாக்டர் சாம் கமலேசன் அப்படின்னு சொல்லி ஒரு தேவ மனிதர் உண்டு. அவங்க சொல்கிற காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, ஜெபம் ஒரு வல்லமையான ஆயுதமா. அந்த வல்லமையான ஆயுதத்தை இதுவரைக்கும் கிறிஸ்தவர்களோ திருச்சபைகளோ தேவன் எதிர்பார்க்கிற அளவு அதை பயன்படுத்தவில்லை. இனியாயிலும் பயன்படுத்துவார்களா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்விக்குறியை வைக்கிறார் உங்கள் முன்பாக. அந்த கேள்விக்குரிய இந்த நாளிலே உங்கள் முன்பாக நானும் வைக்க விரும்புகிறேன்.
ஜெபம் என்கிற பவர்ஃபுல் வெப்பன். இந்த உலகத்துல எதெல்லாம் ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோமோ அது எல்லாவற்றையும் மிஞ்சி நிற்கக்கூடியது ஜெபம். அந்த ஜெபத்தினால சாதிக்க முடியாதது அப்படின்னு சொல்லி ஒன்றுமே இல்லை இந்த உலகத்துல. நம்ம மூளையினால நிறைய காரியங்களை முயற்சிட்டு திட்டமிடலாம், ஆனா முழங்கால் ஊன்றி ஜெபிக்கிற எல்லா காரியத்திற்கும் தேவனுடைய சமூகத்துல பதில் உண்டு, அற்புதம் உண்டு, அதிசயம் உண்டு அப்படிங்கிறத நம்முடைய வாழ்க்கையில மறந்து போகவே வேண்டாம். அப்படிப்பட்ட ஜெபத்தை இனி வருகிற நாட்களிலேயாவது கிறிஸ்தவர்களும் திருச்சபைகளும் அதை பின்பற்றுவார்களானால் நிச்சயமாகவே நம்முடைய தேசத்துல எழுப்புதலை காண்பது மிகவும் சமீபமாக இருக்கிறது. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் கடைசி காலம். எழுப்புதலின் நேரத்திற்கு நம்ம வந்துவிட்டோம் என்று சொல்லி மிகவும் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம். எழுப்புதலுக்காக பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே நாம் அதிகமாய் செய்ய வேண்டிய காரியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஜெபிக்கணும். ஜெபிக்கிற ஒரு கூட்டத்தை தேவன் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார். திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனிதனை தேடினேன், ஒருவனையும் காணேன் அப்படின்னு சொல்லி சொல்றார். யாரை நான் அனுப்புவேன், யார் எமது காரியமாய் போவான் என்று சொல்லி ஏசாயால ஆண்டவர் பரிதவிக்கிற குரலோடு கேட்கிறார். அன்று ஏசாயா என்னை அனுப்பும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல தன்னை அர்ப்பணித்தது போல இந்த நாளிலும் யாரை நான் அனுப்புவேன், யார் எமது காரியமாய் போவான். இந்த பாரத்தை பெற்றுக்கொள்ளும்படி அங்கே வந்திருக்கிற ஒவ்வொருடைய உள்ளங்களையும் ஆண்டவர் தட்டி எழுப்ப வேண்டும். ஒரு தேவ மனிதர் அவரிடத்துல பகிர்ந்து கொள்கிற ஒவ்வொரு காரியங்களையும் தன்னுடைய பிரேயர் டைரியில எழுதி வைத்து கொண்டே இருப்பாரா. கடைசியாக அவர் மரித்த பின்பு அவருடைய குடும்பத்தினர் அவர் டைரியை திருப்பி பார்த்தாங்களாம். 10,000 ஜப குறிப்புகள் அவருடைய டைரியில இருந்துதான். அந்த 10,000 ஜப குறிப்புகளுக்கும் தேவன் பதில் கொடுத்து விட்டார் என்று சொல்லி டிக் பண்ணி இருந்தாராம். எவ்வளோ பெரிய அற்புதம் பாருங்களேன். நம்ம எழுதி வைத்து ஜெபிக்கிற எல்லா காரியங்களுக்கும் நம்முடைய தேவன் பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஏதோ நம்ம இந்த இடத்துக்கு கூடி வர்ற நேரம் ஜெபிக்கிறோம், அதோடு மட்டுமல்ல, உங்களுடைய தனிப்பட்ட ஜெப வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஜெப அனுபவத்துக்கு நேராக நீங்க கடந்து செல்லும்படி தேவன் எதிர்பார்க்கிறார். நம்முடைய ஜெப நேரத்தை இன்னும் திட்டமிடுவோம். இன்னும் நம்முடைய ஜெப நேரத்தை அர்த்தமுள்ள ஒரு ஜெப நேரமாக செலவிடும்படி தேவ சமூகத்தில் நம்ம காத்திருக்கும்படி நம்மை அர்ப்பணிப்போம். அப்படியாக நம்ம கூடி ஜெபிக்கும் பொழுது தேசத்துல எழுப்புதலை காண்பது நிச்சயம். ஹலோ குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? ஓகே, இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஒரு அழகான கதை ஒன்று கேட்க போகிறோம். கதை உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா உங்களுக்கு? கதை சொன்னால் தூங்கிடுவீங்களா? வெரி குட். என்ன செய்வீங்க? கதை சொன்னால் தூங்காமல் முழிச்சு கேட்பீங்களா? அதே போல் தான் ஒரு பெரிய காடு ஒன்று இருந்துச்சு, சரியா? அந்த காட்டுக்கு நடுவில் ஒரு பெரிய மரம் வந்துச்சு. அந்த மரத்துக்கு கீழே பார்த்தா அழகான வண்ண பூக்கள் நிறையா இருந்துச்சு. உங்களுக்கு என்னென்ன பூக்கள் பிடிக்கும்? நிறையா பூக்கள் பிடிக்கும்ல? அதே போல் தான் அந்த மரத்துக்கு கீழே என்னது கலர் கலரானது நிறைய பூக்களும் வளர்ந்து இருந்துச்சு. அப்படியே மரத்து பக்கத்தில் பார்த்தா ஒரு அழகான அந்த ஆற்றுல தண்ணி போகுது. அப்படி கொஞ்சம் பக்கத்தில் பார்த்தா ஒரு அழகான சூரியன் சேர்ந்து மலைக்கு நடுவில் அழகாக தெரியுது. இப்படி இருக்கும்போது அந்த மரத்துக்கு மேலே ஒரு அழகான குருவி என்ன செஞ்சு தெரியுமா? ஒவ்வொரு குச்சியாக அப்படியே தேடி தேடி எடுத்து அந்த மரத்துக்கு உச்சியில் அழகாக கூடு கட்டுச்சு. நம்ம சின்ன வயசில் மண்ணை குமிச்சு வச்சு வீடு கட்டும் பார்த்தீங்களா? அதே போல் தான் அந்த குருவி என்ன செஞ்சு தெரியுமா? ஒவ்வொரு குச்சியை எடுத்து மரத்துக்கு மேலே உச்சியில் என்ன செஞ்சு ஒரு அழகான ஒரு கூடு கட்டுச்சு. கூடு கட்டுனா ஓடி போயிருமா? அது என்ன செய்யும்? டெய்லியும் வந்து அந்த கூட்டில் தங்கும். அது என்ன செய்யுது? அந்த குருவி பகல் ஃபுல்லாக அலைஞ்சு தெரிஞ்சு நைட்டான எங்கே வந்துடும்? அந்த கூண்டுக்கு வந்துடும். மறுபடியும் பகல்லாம் அலைஞ்சு தெரிஞ்சு நைட்டான எங்கே வந்துடும்? கூண்டுக்கு வந்துடும். இப்படி டெய்லியும் கூண்டுக்கு வந்ததுனால ஒரு நாள் அந்த குருவி என்ன செஞ்சிருமா? அந்த கூண்டுக்குள்ளே முட்டையிடுது. என்ன செய்யுது? முட்டையிடுது. அப்போ முட்டையிட்டா அந்த குருவி போயிருமா? என்ன செய்யும்? அந்த குருவி அந்த முட்டையை அடகாக்கும். அப்போ டெய்லியும் அந்த முட்டையை பாதுகாத்து அடகாத்து வரும்போது ஒரு நாள் அந்த முட்டையிலேருந்து என்னவுது? ஒரு அழகான ஒரு குருவி குஞ்சு வருது. அந்த குருவி குஞ்சு பார்த்தோன்னே அந்த தாய்க்குருவிக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. என் பிள்ளைங்க இவ்வளோ அழகாக இருக்காங்களே சொல்லி அது பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுது. இப்போ நம்ம சின்ன வயசில் நம்மளை குழந்தையா பிறக்கும்போது அம்மா நம்மளை பற்றி என்ன செய்வாங்க? சந்தோஷப்படுவாங்களா? என் பிள்ளைக்கு அழகாக 2 கண் இருக்குது, அழகாக ஒரு மூக்கு இருக்குது, அழகாக வாய் இருக்குது, என் பிள்ளை ரொம்ப கலராக இருக்கா சொல்லி அம்மா என்ன செய்வாங்க? நம்மளை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்களா? அதே போல் தான் அந்த தாய்க்குருவி
அந்த பிள்ளைங்களை பார்த்தோன்னா ரொம்ப சந்தோஷப்படுது. இப்படி அந்த பிள்ளைங்களோட டெய்லி ஜாலியாக விளையாண்டு இருக்கும்போது ஒரு நாள் அந்த குருவி சொல்லிச்சா, அம்மா அம்மா எனக்கு ரொம்ப பசிக்குதுமா, எனக்கு ஏதாவது சாப்பாடு கிடைக்குமா அப்படி சொன்னோன்னே அந்த தாய்க்குருவிக்கு வருத்தமாயிருச்சு. ஐயோ என் பிள்ளைங்களுக்கு என் பிள்ளைங்க என்ன செஞ்சிருச்சு, பசியாயிருச்சு, என் பிள்ளைங்க எங்கட சாப்பாடு கேட்குறாங்களே சொல்லி ரொம்ப வருத்தமாச்சு. அதுக்கு தாய்க்குருவி சொல்லுது, பிள்ளைங்களா நீ கூண்டுக்குள்ளே இருங்க, வெளியே வந்துடாதீங்க, அம்மா என்ன செய்கிறேன் உங்களுக்காக நான் இறைய தேடி என்ன செய்கிறேன் கொண்டு வரேன்னு சொல்லி அந்த குருவி என்ன செய்யுது, அந்த தாய்க்குருவி அப்படியே அப்படியே விரிச்சிட்டு என்ன செய்யுது, ஒவ்வொரு இடமா தேடி பார்க்குது. மரம் நிறைய சந்து பொந்து காடு மேடு எல்லா இடம் இறை தேடி லாஸ்ட்ல என்னது இவ்வளோ கொஞ்சம் நிறைய கொண்டு வருது. அந்த தாய்க்குருவி சாப்பிடாம அந்த பிள்ளைங்களுக்கு என்ன செய்யுது, அந்த இறைய கொண்டு வருது. அப்படி அம்மாவை பார்த்தோன்னா அந்த பிள்ளைங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஐயா அம்மா என்ன கொண்டு வராங்க, இறை கொண்டு வருவாங்க. அந்த கூண்டுலேருந்து இறங்கோன்னா அந்த தாய் ஒவ்வொரு குருவிக்கு என்ன செய்யுது, அழகா என்ன செய்யுது, அப்படியே ஊட்டி விடுது. அது ரொம்ப சந்தோஷமா வாங்கிடுது. நம்ம குழந்தையா இருக்கும்போது அம்மா என்ன செய்வாங்க, கிண்ணத்துல சோறு போட்டு நல்லா குழம்பு ஊற்றி நல்லா குழைச்சி, அங்கே பாரு நிலாக்குள்ள யாரு பாட்டி வடை சொல்கிறாங்க சொல்லி ஏமாத்தி ஊட்டுவாங்கள. அதே போல தான் அந்த தாய்க்குருவி பிள்ளைங்களுக்கு என்ன செய்யுது, அழகா என்னது ஊட்டி விடுது. இப்படி அந்த குடும்பம் சூப்பராக அழகான சந்தோஷம் போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் அந்த பிள்ளைங்களுக்கு என்ன வந்துருச்சு, ஒரு ஆசை வந்துருச்சு. நமக்கு ஆசை வரும்ல, நமக்கு ஆசை வராதா? நமக்கு என்ன ஆசை வரும், நமக்கு பேசுகிற ஆசை வரும், நம்ம நல்லா நடக்கணும் ஆசை வரும், நம்ம நல்லா படிக்கணும் ஆசை வரும்ல. ஆனால் அந்த பிள்ளைங்களுக்கு என்ன ஆசை வந்துருமா, நானும் என்னது அம்மா போல ரெக்கை விரிச்சு பறக்கன்னு சொல்லி ஒரு ஆசை வந்துருச்சு. அப்போ அம்மாட்ட கேட்குது, அம்மா அம்மா நான் உங்கள்கிட்ட கேட்கட்டா, கேளுடா உனக்கு என்ன வேணும். அம்மா நான் கேட்கும் போது நீங்கள் கோவப்பட மாட்டீங்களே, என்னை அடிக்க மாட்டீங்களே. நான் கோவப்பட மாட்டேன், உன்னை அடிக்க மாட்டேன். அம்மா என்னை திட்டக்கூடாதுமா, நான் திட்டலாம் மாட்டேன், நீ கேளு சொன்னோன்னே அந்த குருவியில் என்ன அம்மாட்ட கேட்குறாங்க, அம்மா அம்மா நீங்கள் மட்டும் இவ்வளோ ஹைட்டாக அழகாக ரெக்கை விரித்து பறக்கிறீங்களாம்மா, நாங்களும் பறக்கணும், என்னைய கூட்டிகிட்டு போங்கம்மா சொன்னோன்னே அப்போ அம்மா சொல்கிறாங்க, நீங்கள் சின்ன குழந்தையா இருக்கீங்க, சின்ன பிள்ளைங்களா இருக்கீங்க, நீ என்ன மாதிரி ரொம்ப தூரம் பறந்து வர முடியாது, ரொம்ப தூரம் பறந்து வந்தால் பொத்துன்னு செஞ்சுருவீங்க, கீழே வந்துடுவீங்க. அப்போ கீழே பாம்பு இருக்கு, பெரிய பெரிய மிருகலாம் இருக்குது, உன்னை என்ன செஞ்சிருவாங்க, உன்னை கொன்றுவாங்க. அதை சொன்னோன்னே நானும் வருவேன், என்னைய கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு நாள்குறி என்ன செஞ்சு அழுதுட்டு இருந்துச்சு. அம்மா சொன்ன கேட்கணும்னா சொன்னோன்னே அந்த நாள்குறி ரொம்ப கவலையாக இருந்துச்சு. அப்போ நைட் ஆகுது, அந்த பிள்ளைங்களாம் சொன்னாங்க தூங்குறாங்க. மறுபடியும் என்ன செய்யுது, விடியுது. விடிஞ்சோடனே அந்த தாய்க்குருவி வழக்கமில்ல எங்கே போகும், இறை தேடி போகும். அப்படி இறை தேடி போகணுன்னா அந்த நாள்குறி பேசுகிறாங்க கூடி, அம்மா எங்கே போயிடுச்சு, இறை தேடி போயிட்டாங்க, போயிட்டு எப்போ வருவாங்க, சாயந்தரம் தான் வருவாங்க. அதுக்குள்ள அதை தெரியுதா, அந்த மலைக்கு நடுவில் ஒரு அழகான சூரியன், அதை போய் என்ன செஞ்சலாம், தொட்டுட்டு ஓடி வந்துடலாம், அம்மாவுக்கு தெரியாதுல்ல அப்படி சொல்லி இந்த நாள்குறி என்ன செய்யுது, அழகா அப்படியே ரெக்கை விரிச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பறக்குது, அப்படி மெதுவாக பறக்குது. அப்படி பறந்து பறந்து அப்படி கொஞ்சம் ஹைட்டாக போகிறாங்க, இன்னும் ரொம்ப ஹைட்டாக போகிறாங்க. அப்படி ரொம்ப ஹைட்டாக போனோன்னே அந்த நாள்குறிக்கு ரொம்ப சந்தோஷம் வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா நம்ம இவ்வளோ அழகாக பறக்கிறோம், இவ்வளோ ஜாலியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்கு சொல்லி அந்த நாளுக்கு ரொம்ப அழகாக பாட்டு பாடிட்டு சந்தோஷமாக பறந்து போயிட்டு இருக்கும்போது அந்த சூரியன் பக்கத்து போக போக பத்துன்னு கீழே வந்துருச்சு. அண்ணனை போலவே கருப்பா கருகி கீழே வந்து என்ன செஞ்சிச்சு, நாள்குருவி செத்து போயிருச்சு. அப்போ இறை தேடி போன தாக்குருவி ரொம்ப சந்தோஷமா இருக்குது. எதுக்கு தெரியுமா, என்றைக்குமே இறை கம்மியாக கிடைக்கும், ஆனால் இன்னைக்கு இறை எவ்வளோ கிடைச்சிருக்கு, நிறைய கிடைச்சிருக்கு, இது போய் என் பிள்ளைகளுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி அந்த தாய்க்குருவி இறை என்னது ஆசையாக சந்தோஷமாக கொண்டு வருது. பார்த்தா குண்டுக்குள்ள யாரை காணோம், பிள்ளைகளை காணோம். ஒரே என்னது கஷ்டமாயிருச்சு. ஐயோ என் பிள்ளைங்க இங்கே தானே இருந்தாங்க, இந்த கூண்டில் தான் இருந்தாங்க, இங்கே தானே விளையாண்டு இருப்பாங்க, என் பிள்ளைகளை காணுமே. அப்படியே இந்த தாய்க்குருவி ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. கொஞ்சம் தேடி பறக்குது, அங்கேயே அளக்கணும், கொஞ்சம் தேடி பறந்து பார்க்குது, அங்கேயே ஆக்கணும். கொஞ்சம் தூரம் பறந்து பார்த்தா அந்த நாள்குருவி என்ன செஞ்சிருக்கு, கீழே விழுந்து செத்து போய் கிடக்கு. உடனே தாய்க்குருவிக்கு என்ன செஞ்சிருச்சு, ரொம்ப கவலையாயிருச்சு. அப்படியே அடிது கண்ணீராக விடுது இந்த தாய்க்குருவி, அப்படியே அழுகுது. எப்படி அழுகுதுன்னா, அம்மா பச்சை கேட்டிருந்தா உங்களுக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா, நீங்கள் இப்படி செத்து கிடப்பீங்களா சொல்லி அந்த தாய்க்குருவி என்னது சொல்லி சொல்லி என்னது அழுதுட்டு இருக்கு. இதே போல தான் பிள்ளைகளாம் நம்மளும் இந்த நாள்குருவியை போல என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. பார்த்து இந்த நாள்குருவி அம்மா பச்சை கேட்காம அம்மாவை கீழ்ப்படியாம இந்த நாள்குருவி கூண்டு விட்டு பறந்து போனதுனால அந்த நாள்குருவி என்ன செஞ்சிருச்சு, கீழே விழுந்து செத்து போயிருச்சு. ஆனால் அதே போல் அந்த நாள்குருவி போல் அந்த நிலைமை என்ன செய்யக்கூடாது, நமக்கு வந்துடக்கூடாது. அப்போ என்ன செய்யணும்மா, ஒவ்வொரு நாளும் யார் கீழ்ப்படியணும், அம்மா அப்பாவுக்கு என்ன செய்யணும், நம்ம கீழ்ப்படியணும். அம்மா பச்சை கேட்கணும், அப்பா பச்சை கேட்கணும்.
அம்மா என்ன வேலை சொன்னாலுமே அப்பா எந்த வேலை சொன்னாலுமே என்ன செஞ்சோம், அதை செஞ்சு கொடுத்தா நம்ம எங்கே போகணும், விளையாட போகணும். நீ அம்மா பற்றி அப்பா பற்றி கேட்டால் அம்மா அப்பா என்ன செய்வாங்க, உன்னை பற்றி ரொம்ப பெருமையாக பேச, சார் என் பிள்ளை தங்கமான பிள்ளை, என் மகன் தங்கமான மகன், நான் என்ன சொன்னாலும் அப்படியே கீழ்ப்படன்னு சொல்லி என்னது அம்மா அப்பா உன்னை பற்றி என்ன எல்லாத்தையும் பெருமையாக பேசுவாங்க. இதே போல் தான் ஏசப்பா உங்களை பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவார். சார் என் பிள்ளை அழகாக கீழ்ப்படுதாங்க அம்மா அப்பாவுக்கு, என் பிள்ளை சொல்லப்படுது கேட்குதே அம்மா அப்பாவுக்கு சொல்லி என்னது ஏசப்பா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஏசப்பா சொல்லியிருக்காங்க, பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படைங்கள். அப்போ என்ன செய்யணும், அம்மா அப்பாவை கீழ்ப்படிக்கணும், ஏசப்பாவுக்கு கீழ்ப்படிக்கணும். அப்போ ஏசாவை எப்படி கீழ்ப்படியணும், பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, கெட்டதை பேசக்கூடாது, நல்ல ஒழுக்கமான பிள்ளையாக இருக்கணும். ஓகே, இப்போ என்ன செய்கிறோமோ கண்ணை மூடி ஏசப்பட்ட ஒரு சின்ன ஜோம் பண்ண போகிறோம். ஜோம் இல்லாமல் எல்லாம் கண்ணை மூடுவோம். அப்போ கண்ணை மூடிட்டு சொல்லுங்கள், அன்புள்ள ஏசப்பா இந்த வேளையில் இந்த கதையை மூலமாக எங்களோடு பேசுனீங்க ஏசப்பா. நாங்களும் இந்த நாளுக்குரிய போல் இருக்கக்கூடாது, நாங்களும் ஒவ்வொரு நாளும் எங்கள் அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படிஞ்சு நல்லபடியாக இருக்கணும் ஏசப்பா. உங்களுக்கு கீழ்ப்படிஞ்சு நல்லபடியாக இருக்கணும். நாங்கள் பொய் சொல்லக்கூடாது, கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, திருடக்கூடாது, நாங்கள் ஒழுக்கமான பிள்ளைகளை வாழ நீங்கள் உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என்ன குட்டீஸ், கதை ரொம்ப பிடிச்சிருந்துச்சா உங்களுக்கு? ரைட், ஓகே. இப்போ என்ன போயிட்டு வரட்டா, டாட்டா, பாய் பாய், see you. கிராம மிஷனரி இயக்கத்தின் சார்பாக அன்பின் வாழ்த்துக்கள். இந்த மிஷனரியின் வாழ்வில் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு கூட உங்க கையிலையும் என் கையிலையும் இந்த பரிசுத்த வேதாகமம் இருக்குன்னா அதுக்கு காரணமாக இருந்தவர் தான் பர்த்லமேயு சீகன் பால். இவர் 1682 ஜெர்மனில ஒரு கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்தாரு. அவங்க அம்மா அப்பா ஆவிக்குரிய வாழ்க்கையில சீகன் பாலை நல்லா வளர்த்து வந்தாங்க. சிறு வயதுல இருக்கும் போதே அவங்க அம்மா மரண படுக்கைக்கு சென்றாங்க. அவங்க மரண படுக்கையில இருக்கும்போது சீகன் பால்கிட்ட சொன்னது என்னன்னா, உனக்கு ஒரே ஒரு பொக்கிஷன் தான் இந்த உலகத்துல நான் விட்டுட்டு போறேன், அது என்னன்னு தெரியுமா, அதுதான் பைபிள் அப்படின்ட்டு சொன்னாங்க. அவங்க அம்மா சில நாட்கள்ல இறந்தும் போயிட்டாங்க. அவங்க அப்பா அது தொடர்ந்து 1 வருஷத்துல இறந்து போயிட்டாங்க. இப்படி தன்னோட 12வது வயதுல சீகன் பால் அனாதையா இருந்தாரு. அவருக்கு தனிமையில இருக்கும் போதெல்லாம் அந்த பரிசுத்த வேதாகமம் தான் அவரை தேற்றுனுச்சு. அது தொடர்ந்து அவர் நிறைய வேத வசனங்களை மனப்பாடம் பண்ணாரு. பள்ளி படிப்பு முடிச்சுட்டு தன்னுடைய 17ஆம் வயதுல பைபிள் காலேஜ் பட்டத்தையும் பெற்றாரு. அவரு பைபிள் காலேஜ படிச்சு முடிச்ச பிறகு ஃப்ரெட்ரிக் IV அப்படின்ட்டு டென்மார்க்க ஆட்சி செஞ்சுட்டு வந்தவர் இந்தியாவுக்கு சுவிசேஷம் சொல்றதுக்கு 2 வாலிபர்கள் தேவைப்படுது அப்படின்ட்டு ஒரு அழைப்பு கொடுத்தாரு. அந்த அழைப்பை கேட்ட உடனே சீகன் பால் அவருடைய பலவீனத்தினால நான் எப்படி இந்தியாவுக்கு போய் சுவிசேஷம் சொல்றது அப்படின்ட்டு மறுத்துட்டாரு. ஆனா சில நாட்கள்லே அதுதான் தேவ சித்தம் அப்படின்றத அறிஞ்சு கொண்டாரு. அப்ப அவருடைய பயணம் இந்தியாவுக்கு ஆரம்பிச்சது. அவருடைய கடற்பயணம் 7 மாதம் நீடிச்சது. 7 மாசம் கழிச்சு இந்தியாவில உள்ள தரங்கம்பாடி அப்படின்ற ஊருக்கு வந்து சேர்ந்தாரு. அவர் வந்த உடனே தமிழ்நாட்டு மக்கள் அவரை ஏத்துக்கல. அதனாலே அவரு கப்பல்ல 3 நாள் சிறைப்பிடிக்கப்பட்டாரு. இப்படிதான் பல தடைகளோட அவர் ஊழியம் இந்த தமிழ்நாட்டுல ஆரம்பிச்சது. அவருக்கு இருந்த ஒரே பாரம் என்னன்னா, இந்த தமிழ் மக்கள் எல்லாருக்கும் தேவனுடைய அன்பை பத்தி சொல்லணும், பரிசுத்த வேதாகமத்தை அவங்க கையில கொடுக்கணும். இது மட்டும்தான் அவருடைய பாரமா இருந்தது. அப்ப அவருக்கு மனசுல வந்தது என்னன்னா, நான் இந்த தமிழ் மொழியை கத்துக்கிடலாட்டி இவங்களுக்கு எந்த சுவிசேஷமும் நான் சொல்ல முடியாது அப்படின்றத உணர்ந்தாரு. அப்பல இருந்து தமிழ் மொழியை கற்றுக்கொள்ள ஆரம்பிச்சாரு. ஒரு நாள்ல 9 மணி நேரம் தமிழை படிப்பாரு. நிறைய தமிழ் புத்தகங்களை படிப்பாரு. அப்புறம் கடற்கரை மண்ணுல தமிழ் எழுத்துக்களை எழுதி பார்ப்பாரு. சில நேரங்கள்ல இப்படி அவர் கடற்கரை மணல்ல எழுதி படிக்கும்போது அவர் விரல்ல இருந்து ரத்தம் கூட வந்துச்சான். ஜெர்மனில இருந்து பிரிண்டிங் மிஷினை வாங்கி புதிய ஏற்பாட மொழிபெயர்த்து அச்சடிக்க ஆரம்பிச்சாரு. இந்த புத்தகத்தை அச்சடிக்க அவருக்கு 3 வருஷம் தேவைப்பட்டது. இந்த புத்தகம் தான் முதல் முறையா தமிழ்ல அச்சடிக்கப்பட்டு வெளியிட்ட புத்தகம் அப்படின்ட்டு பெயர் பெற்றது. அதை தொடர்ந்து அவர் பழைய ஏற்பாடு நூல்களையும் மொழிபெயர்த்து அச்சடிக்க ஆரம்பிச்சாரு. இப்படி அவர் ஊழியம் பண்ணிட்டு இருக்கும்போது ஜெர்மனிக்கு ஒரு ஊழியமா போக வேண்டியது வந்தது. அந்த பயணத்திலேயே அவர் இறந்தும் போயிட்டாரு. அவர் இறக்கும் போது அவர் வயசு என்ன தெரியுமா? வெறும் 37 தான். சீகன் பால் ஜெர்மனில இருந்து எங்கேயோ இருக்க இந்த இந்தியாவுக்கு வந்து தமிழ் பைபிளை அச்சடிச்சு கொடுத்தாரு. என்ன நேயர்களே, இந்த தமிழ் வேதாகமம் எவ்வளவு கஷ்டப்பட்டு அச்சடிக்கப்பட்டதுன்னு பார்த்தோம். இதை நீங்க வாசிக்கிறீங்களா? இதன்படி நடக்கிறீங்களான்னு சிந்தித்து பார்ப்போமா? தேவனுக்காக நான் ஏதாவது செய்ய வேண்டும் என்று வாஞ்சியோடு இருக்கிறவர்களே, தேவன் என்னை பயன்படுத்தும் காலம் எப்போது என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறவர்களே, இந்த வாய்ப்பு உங்களுக்கானது.
நீங்கள் நன்கு எழுதும் தாளந்து பெற்றவர்களா? தேவன் கொடுத்த இந்த தாளந்து பிறருக்கு பயன்படாமல் இருக்கிறதே என்று கவலையோடு யோசிப்பவரா நீங்கள்? கவலையை விடுங்க, இந்த வாய்ப்பு உங்களுக்கானது. நாம் மாதந்தோறும் ஆரம்ப விசுவாசிகளுக்காக வெளியிடும் மோட்ச பயணம் என்ற தின தியான இதழில் எழுதும் ஒரு வாய்ப்பை உங்களுக்கு ஏற்படுத்தி தருகிறோம். நீங்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி உங்கள் தாளந்து மூலம் அழிந்து போகிற ஆத்துமாக்களை தேவ ராஜ்யத்திற்கென்று கூட்டி சேர்க்க முன்வாருங்கள். அதற்காக நீங்கள் செய்ய வேண்டியது, நீங்கள் ஜெபத்துடன் தியான பகுதி ஒன்றை ஆயத்தம் செய்து அதை A4 ஷீட்டில் 1.5 பக்கத்திற்கு குறையாமல் எழுதி எங்களுக்கு அனுப்பலாம். இந்த மோட்ச பயணம் இதழானது புதியதாய் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கானதால் ஒரு சிறு சம்பவத்தை எழுதி அதை வேத வசனத்தோடு ஒப்பிட்டு அதை விவரித்து கடைசியில் இந்த தியானம் மூலம் இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ளும் நடைமுறை ஆலோசனை என்ன என்பதையும் குறிப்பிட்டு எழுதி எங்களுக்கு அனுப்பலாம். நீங்கள் ஜெபத்துடன் எழுதும் தியான பகுதி மோட்ச பயணம் என்ற பத்திரிகையில் அச்சடிக்கப்படுவதோடு ஆங்கிலம் உட்பட 8 இந்திய மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு சமூக வலைத்தளம் மூலம் லட்சக்கணக்கான மக்களுக்கு ஆசீர்வாதமாக மாறப்போவது உறுதி. நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: கிராம மிஷனரி இயக்கம், தபால் பெட்டி எண் 51, விருதுநகர் 626001 என்ற முகவரிக்கு அனுப்பலாம். இதுவே அனுக்கிரக காலம், இதுவே இரட்சணிய நாள். ஆம், இதுவே உங்களுக்கான நேரம். விரைந்து செயல்படுங்கள். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும்.